இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனிங் பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளம்பர் பிளாக் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட ஸ்கேலை நான் 1:1 ரேஷியோவில் கொடுத்துக்கிறேன். ஸோ செக்ஷனிங்கில் 2 டைப் இருக்கு. ஒரு வியூவர் செக்ஷன் பண்ணுறது, இன்னொன்று ஒரு அலைன்டு வியூவர் செக்ஷன் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த செக்ஷன் வியூவும் அலைன்டு செக்ஷன் வியூவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செக்ஷனிங் ஃபஸ்ட்டு செக்ஷனிங்கை எந்த ஆப்ஜெக்டை வச்சு பண்ணால் கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த வியூ, ஃப்ரண்ட் வியூவோ, டாப் வியூவோ இல்லைன்னா சைட் வியூவோ. ஸோ ஒவ்வொரு வியூவுக்கும் ஒவ்வொரு ரீசனிங் இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு நான் ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கிறேனே, இதை நான் பாதியாக செக்ஷன் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து இங்கே ஸோ இப்படி செக்ஷன் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதோட செக்ஷன் போர்ஷன் எப்படி இருக்கு. இதோட செக்ஷன் போர்ஷன் எப்படி இருக்கு. இதோட செக்ஷன் போர்ஷன் எப்படி இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தேரங்க ப்ரொஜெக்ஷன்ஸில் இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் எந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் வேணுமோ அந்த மாதிரி ப்ரொஜெக்ஷனில் இதை நான் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வியூக்கு எடுத்துக்கலாம் செக்ஷன் டிடி. ஸோ இதை நான் கட் பண்ணேன்னா இதில் எனக்கு நேர் பாதியாக வந்துடுச்சு. அதுக்கு நான் செக்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ செக்ஷன் டிடின்னுட்டு கொடுத்துருக்கேன். இதை பாதியாக கட் பண்ணேன். அது ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் சரி, க்ராஸாக இருந்தாலும் சரி, பாதியாக கட் பண்ணி யூஸ் பண்ணுற டூல். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் டைரக்ஷன்னுட்டு எனக்கு வருது. எந்த டைரக்ஷன்ஸை வச்சு, எந்த டைரக்ஷனை அடிப்படையாக வச்சு எனக்கு இது வேணும். இந்த டைரக்ஷன்ஸ் இங்கே இருக்க நேரமாக இருக்கு. இன்னொன்று, எனக்கு என்ன மாதிரி செக்ஷன் வேணும். பார்ஷியல் செக்ஷன்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஃபேஸை வந்து கட் பண்ணும். அதாவது எனக்கு வந்து செக்ஷன் பண்ணாத எந்த வியூவும் அதில் வந்து விசிபிளாக இருக்காது. ஸோ நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு காமனாக இப்படி தான் வேணும். ஸோ இதில் ஹேட்சஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே பக்கம் இருக்கு. ஸோ நான் இந்த ஆட்டோ ஹேட்சிங் டூலை நான் யூஸ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து மாறிடும். ஒவ்வொரு ஹேட்சிங்கும் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் வேற வேற ஆப்ஜெக்டை ஒட்டி இருக்குன்றத. அஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த ஹிடனையும் சேர்த்து காட்டலாம், ஹிடன் இல்லாமல் நார்மல் இதையும் காட்டலாம். இந்த மாதிரி வியூவாவோ உங்களால் காட்ட முடியும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி செக்ஷனிங் பேட்டர்ன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரேஷியோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன ரேஷியோவில் வேணும்னுட்டு. இதுதான் செக்ஷனிங். ஸோ இப்போ வந்து கொஸ்டின் என்னன்னா, உதாரணத்துக்கு நான் இதை எடுத்துக்கிறேன், டைரக்ஷனை ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஸோ டைரக்ஷன் ஃப்ளிப் பண்ணோன்னா ஸ்ட்ரைட்டாக ஆகிடுச்சு. ஸோ நான் என்னோட டாப் வியூவில் வந்து பண்ணுறதுக்கும் சைட் வியூவில் நான் ஒரு செக்ஷன் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதை நான் செக்ஷனிங் பண்ணேன்னா எனக்கு வர ரிசல்ட் நான் ஃப்ளிப் பண்ணேன்னா இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஃப்ளிப்பிங் வந்து எனக்கு இந்த மாதிரி ப்ராசஸில் தான் இருக்கும். ஆனால் இதே நான் டாப் வியூவில் செக்ஷன் பண்ணி ஃப்ளிப் பண்ணேன்னா எனக்கு ப்ராசஸ் மேலே கீழே இருக்கும். ஸோ மேல் பக்கம் வேணுமா கீழ் பக்கம் வேணுமா, ஸோ இந்த பர்டிகுலர் டைரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் வியூன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலைன்ட் செக்ஷன் வியூ. ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் செக்ஷன் பண்ணி காட்டுறது. ஸோ இந்த டைரக்ஷன் ப்ளஸ் அதோட எல் ஷேப். ஸோ இதை நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும் இது. நீங்கள் எந்த டைரக்ஷன் என்ன மாதிரி செக்ஷன் வேணும்னுட்டு நீங்கள் அந்த பாத் கொடுக்குறீங்களோ அந்த பாத்துக்கு ஏற்ற மாதிரி செக்ஷன் ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் ஆட்டோ ஹேச்சஸ் கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலைன் செக்ஷன் வியூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு வியூவுக்கு கொடுக்கறதுக்கு பின்னாடியும் ஒரு ரீசனிங் இருக்கு. நான் இந்த வியூ யூஸ் பண்ணுறேன். ஒரு மேனுஃபேக்சரர் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஒரு ஆப்ஜெக்டை பண்ணும்போது இந்த டிராயிங்கை வந்து ஒரு சாம்பிளை எடுத்து இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுமோ அந்த அளவு இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி ஒரு டிராஃப்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி வியூஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம ப்ரொஜெக்ஷனாக இருக்கலாம், ஆக்சிலரியாக இருக்கலாம், செக்ஷனாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு மேனுஃபேக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணுற டிராஃப்டிங் வியூஸ் தான்.